ஹலோ நண்பர்களே, நான் தாங்க உங்கள் சாய் சிவா. அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டிங்களா? சாப்பிட்டாச்சா சொல்லுங்கள். நாங்கள் இப்போ தான் சாமி கும்பிட்டு முடித்தோம் எங்கள் வீட்டு பூஜையும் காமிக்கிறேன். இன்றைக்கி என்ன சாப்பாடு, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்ன்றதை பார்க்கலாமா? அப்படியே என் குட்டி பையனுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. தர்ஷமா ஒரு ஹாய் சொல்லுங்க. தர்ஷமா ஒரு ஹாய் சொல்லு. பட்டெல்லாம் பயங்கரமாக பலமாக இது வருங்க. சிரிச்சா கடன் கொடுக்கணுமா? பெரியவர் இன்னமும் அப்படியே ஸ்வெட்டர்லாம் போட்டுன்னு மழைலாம் பெய்யும் போது கூட போடல. இப்போ தான் போட்டுட்டுங்கிறாரு பாருங்க. விபூதி எங்கடா? விபூதியெல்லாம் கழிச்சிட்டாங்க. சரி வாங்க, என்ன சாப்பாடுன்றதை பார்க்கலாமா? என்ன சாப்பாடுன்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி பூஜை ரூமை பார்த்துடலாமா? ஆனால் சாயந்தரம் 6 மணிக்கு நான் விளக்கேற்றுவேங்க. இப்போ சாமி அப்பயும் போல் ஆக்சுவலாக சாமி கும்பிட்டாச்சு. நான் 6 மணிக்கு நாங்கள் தீபம் ஏற்றுவோம். அதுவுமே ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா? முருகர் பாருங்கள், ஓகேவா? எங்கள் பூஜை ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இது நான் போன வாரம் வாங்கின பூவுங்க. மழைக்கு எதுவுமா ஃப்ரிட்ஜில் வச்சதுனாலும் உதிராமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மெயின் பார்த்திங்கன்னா, நான் நல்லாவே கோலம் போடுவேங்க. ரங்கோலிலாம் சூப்பராக போடுவேன். நான் பெயிண்டில் தான் கோலம் போட்டு வச்சுருந்தேன். இந்த மார்கழி மாதத்துக்குள்ளே நான் அந்த பெயிண்டெலாம் சுரண்டி எடுக்கணும். அந்த பெயிண்ட்லேயே இருக்கிற கோலத்தை வச்சு நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த கோலமும் பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போடுங்க. பிடிக்கலனாலும் தயவுசெய்து ஒரு லைக் போட்டுருங்க, சரிங்களா? இது பார்த்திங்கன்னா, இதான் நான் போட்ட ரங்கோலி. இது பெயிண்ட்லேயே ஆல்ரெடி போட்டிருப்பேன். அது மேலேயே டிசைன் கொடுத்து கலர் கொடுத்து பண்ணியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே எரியிற விளக்கு இது பார்த்திங்கன்னா, இந்த விளக்கோட மாடம் மாதிரி இருக்குல்ல, இது வெளிநாட்டிலேருந்து எனக்கு ஒரு பிராமின் மாமி வாங்கி கொடுத்தாங்க. அவங்க ஞாபகமாக வச்சுருக்கேன். இது உருளி, எல்லாருக்கும் தெரியும். எப்பயும் போல் சுட சுட சாதம் வச்சுருக்கேன். இடி இடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. மழை விடுவனான்னு இருக்குதுங்க. இது சாம்பார், அவரைக்காய் சாம்பார். இது உருளைக்கிழங்கு பொரியல், வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வச்சுருக்கேன். இது பாயாசம்னா கொஞ்சமாக இருக்குன்னு பார்க்காதீங்க. சாமி கும்பிட்டோடனே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா, மசால் வடை. இவ்வளோ தாங்க டுடே லஞ்சு, எங்கள் வீட்டு சமையல். கொஞ்சம் வடை மாவு மட்டும் அப்புறமா சாமி கும்பிட்டு போடலான்னு எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ போட்டுட்ருக்கேன், சூடாக சாப்பிடுவாங்க. இவ்வளோதாங்க எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் கார்த்திகை தீபத்துக்கு என்ன சமையல் பண்ணீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.